இந்த பொண்ணு ஒரு வாட்டர் டேங்க்குள்ள மாட்டிக்கிட்டு மூச்சு விட முடியாம தவிக்கிறா. மேல வேற இன்னொரு டேங்குக்குள்ள ஏகப்பட்ட பிரானா மீனுங்க இருக்குங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, ஒரு மேஜிக் பண்றதுக்காக இந்த பொண்ணு தான் இந்த கேம்ல கலந்துகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தான் அவளுடைய கையையும் காலையும் சங்கிலியால கட்டி இந்த வாட்டர் டேங்குக்குள்ள அனுப்பியிருப்பாங்க. மேல வேற கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுது. இவ அந்த டைமிங் முடியறதுக்குள்ள எல்லா லாக்கையும் கலட்டிட்டு எப்படியாவது மேல வந்துடணும். அப்படி டைமிங் முடிஞ்சிடுச்சுன்னா மேல இருக்கிற எல்லா பிரானா மீனுங்களையும் ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. இவ இறந்து போயிடுவா. தண்ணிக்குள்ள போன உடனே முதல்ல இவ ஒரு கீ எடுத்து ஒரு கையில இருக்கிற லாக்க மட்டும் எப்படியே ஓபன் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் கால்ல இருக்கிற சங்கிலி எப்படியாவது எடுக்கலாம்னு பார்த்தா அந்த சங்கிலி வாட்டர் டேங்க் உடைய பாட்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. எடுக்கவே வரல. அதனால அவ மூச்சு விட முடியாம பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு வெளியில இருக்கவங்க கிட்ட சிக்னல் காட்டுறா. அதை பார்த்த ஒருத்தன் ஒரு பெரிய ஹேமர் எடுத்துட்டு போய் அந்த வாட்டர் டேங்கை உடைக்கலாம்னு பாக்குறான். ஆனா அது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, உடைக்கவே முடியல. அதுக்கப்புறம் கடைசி செகண்ட்ல இவ எப்படியோ அந்த சங்கிலியை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு மேல வந்துடுறா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த பிரானா மீனுங்களையும் இவ மேல கொட்டிடுறாங்க. இப்ப அந்த வாட்டர் டேங்கே அப்படியே ரெட்டா மாறிடுது. அவளதான் அவ செத்து போயிட்டான்னு நினைச்சா. ஆடியன்ஸ்க்கு இடையில இருந்து கெத்தா வெளியில வரா. இவளுடைய மேஜிக்கை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இவளுக்கு கிளாப் பண்றாங்க.